சத்யம் டிவியின் பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் டோல்கேட் என்று அழைக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் ஒரு கொள்ளைச்சாவடி போல ஒவ்வொரு நாளும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுங்கச்சாவடிகளில் உள்ள பல்வேறு நபர்கள் மற்றும் புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் ஆகியவற்றால் அவர்கள் பெறும் அவதிகள் தொடர்பாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் புகார்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இது தொடர்பான முறைகேடு தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் நெற்குன்றம் அருகில் உள்ள நல்லூர் சுங்கச்சாவடியில் நிகழ்ந்த ஒரு மோசடி மற்றும் அங்கு நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக இப்போது பார்க்கலாம். இப்போது நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளை பொறுத்தவரை அங்கு என்னென்ன முறைகேடுகள் நடைபெறுகின்றன, என்னென்ன மோசடிகள் நடைபெறுகின்றன, வாகன ஓட்டிகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு புகார்கள் நாள்தோறும் எழுந்திருக்கின்றன. சுங்கச்சாவடிகளை பொறுத்தவரை அங்கு இப்போது கடந்த 17ஆம் தேதி முதல் அங்கு ஃபாஸ்டாக் விதிமுறைகள் புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த புதிதாக அமல்படுத்தப்பட்ட விதிமுறைகளின்படி உங்களது வங்கி அக்கவுண்டில் பணம் இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த பணம் வைப்பு இல்லை என்றால் உடனடியாக அது இரட்டிப்பு தொகையை செலுத்த வேண்டும் என்ற புகார் எழுந்திருக்கிறது. இது தவிர அந்த சுங்கச்சாவடிகளில் உள்ள ஊழியர்கள் அது வடமாநிலத்தவர்களாக இருக்கிறார்கள். அங்கு செம்மரக்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் தொடர்புடைய கொள்ளைக்காரர்கள் மற்றும் அடியாட்களையும் அங்கு வேலைக்கு வைத்திருப்பதாகவும் இப்போது பயணிகள் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள பல்வேறு சுங்கச்சாவடிகளில் நாள்தோறும் நடைபெறக்கூடிய இந்த மோதல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாகத்தான் இந்த சத்யம் டிவியின் இந்த பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சிறப்பு நேரலையில் நாம் இப்போது விவாதிக்க இருக்கிறோம். இப்போது இந்த சிறப்பு அரங்கில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அங்கு செங்குன்றம் அருகே உள்ள அந்த சுங்கச்சாவடியில் இருந்து நமது செய்தியாளர் திருவள்ளூர் செய்தியாளர் மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் அந்த சுங்கச்சாவடியில் என்னென்ன முறைகேடுகள் நடைபெறுகின்றன, என்னென்ன சிக்கல்களை பயணிகள் சந்திக்கிறார்கள் என்பது தொடர்பாக கேட்கலாம். மோகன், வணக்கம். மோகன், வணக்கம் கண்ணன். இந்த நல்லூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை வாகன ஓட்டிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நாள்தோறும் அவர்கள் என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், தற்போது புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள அந்த ஃபாஸ்டாக் புதிய விதிமுறைகளால் என்னென்ன சிக்கலை அவர்கள் சந்திக்கிறார்கள்? மோகன், நிச்சயமாக சார், தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது பார்த்தோம்னால் முக்கியமான நெடுஞ்சாலை, அதாவது சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை இது. இந்த இடத்தில் பார்த்தோம்னால் இங்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஆந்திரா மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சென்னைக்கும், அதே போன்று சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நாள் ஒன்றுக்கு இந்த வழியாகத்தான் கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய நெடுஞ்சாலையாக உள்ளது. தற்போது இந்த இடத்தில் பார்த்தோம்னால் இங்கு செயல்படக்கூடிய, அதாவது செங்குன்றம் அடுத்த நல்லூர் பகுதியில் இயங்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியில் பார்த்தோம்னால் பல்வேறு மோசடிகள் நடைபெறுவதாகவும், அதே போன்று வாகனங்களில் வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை, அதே போன்று இங்கு குடிக்க குடிநீரும் இல்லை, கழிப்பிட வசதியும் இல்லை, அதே போன்று குறிப்பாக இரவில் மின்விளக்கு வசதி கூட இல்லாத ஒரு அச்சமான ஒரு இடமாகவே இது காணப்படுகிறது. குறிப்பாக இது சுங்கச்சாவடியா அல்லது மோசடி நடைபெறும் ஒரு இடமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. வாகனங்கள் இப்பகுதியில் இருந்து கடந்து செல்லும் போது கூட இங்குள்ள வாகன ஓட்டிகளுக்கும் இங்கு ஊழியர்களுக்கும் அடிக்கடி பார்த்தோம்னால் ஒரு பிரச்சனையான ஒரு சுங்கச்சாவடியாக உள்ளது. குறிப்பாக இலகுரக வாகனங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அவ்வப்போது இந்த ஃபாஸ்டாக் எனக்கூடிய அந்த வாகனங்கள் விரைவாக கடந்து செல்லக்கூடிய இந்த அட்டை அவ்வப்போது செயல்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வாகன ஓட்டிகளுக்கும் இங்குள்ள ஊழியர்களுக்கும் சண்டை நடந்து வாக்குவாதம் ஏற்பட்டு, அதாவது தள்ளுமுள்ளு உள்ளிட்ட பல்வேறு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக உள்ளது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த சுங்கச்சாவடியில் முழுவதுமாக பார்த்தோம்னால் அனுபவம் இல்லாத ஊழியர்களை வைத்துக்கொண்டு வாகன ஓட்டிகளை சண்டை இழுக்கும் ஒரு நிலையமாக உள்ளது. தற்போது இந்த இடத்தில் குறிப்பாக வாகனங்கள், அதாவது முக்கிய விஐபிகள் வரக்கூடிய வழிகளை மட்டும் சரியான வழியாக வைத்துவிட்டு, அதாவது அன்றாட செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய வழிகளை குறிப்பாக இந்த இடத்தில் ஒரு வாகனங்களை நிறுத்தி அதிகமான வாகனங்களை நிற்க வைத்து அனுப்பக்கூடிய ஒரு நிலையாகவே இங்கே காணப்பட்டு வருகிறது. கண்ணன் சார், தற்போது நம்ம இடத்தில் பார்த்தோம்னால் மோகன், மோகன், இந்த சென்னை கொல்கத்தா அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் அந்த செங்குன்றம் இடத்துல அந்த நல்லூர் சுங்கச்சாவடி இருக்குது. இங்கே இப்போ இந்த ஃபாஸ்டாக் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதுக்கு பின்னர் அந்த அவர்களுக்கான அந்த பணம் கையிருப்பு வங்கியில் இல்லை என்றாலோ, அல்லது அவர்கள் அந்த பணம் செலுத்துவதற்கான கால அவகாசமோ வழங்கப்படுகிறதா, அல்லது அந்த வாகன ஓட்டிகளை அங்கே எவ்வாறு அந்த ஊழியர்கள் எப்படி நடத்துகிறாங்க, அதற்கான ரசீது மற்றும் அவர்களுக்கான அந்த அவர்கள் செல்வதற்கான அந்த அனுமதி ஆகியவை உடனுக்குடன் வழங்கப்படுகிறதா, அல்லது எவ்வளவு காலம் அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது? மோகன்,
நிச்சயமாக சார், நீங்கள் கூறியது பார்த்தோம்னால் இந்த இடத்தில் மட்டும் ஃபாஸ்டேக் என்று அழைக்கக்கூடிய அந்த வாகனங்கள் விரைவாக கடந்து செல்லும் அட்டைகள் பார்த்தோம்னால் வங்கி இருப்பில் பணம் இருந்தால் கூட இவர்கள் இந்த புதிய நடைமுறையை கணக்கு காட்டி இங்கே வரக்கூடிய வாகன ஓட்டிகளை வந்து ஒரு அடிமை போலவே நடத்தும் ஒரு காட்சியானது இங்கே வந்து தினந்தோறும் நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் வங்கி இருப்பில் பணம் இருந்தால்கள் கூட இந்த புதிய நடைமுறை சட்டத்தை கணக்கு காட்டி அதாவது டபுள் பேமெண்ட் என்று அழைக்கக்கூடிய அதிகப்படியான பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு மோசடி வந்து இந்த இடத்தில் வந்து தினந்தோறும் அரங்கேறி வருகிறது. அதாவது இந்த புதிய நடைமுறை சட்டம் அமல்படுத்தியதிலிருந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக நம்முடன் பார்த்தோம்னால் இந்த லாரிகள் சங்க உரிமையாளர் சங்க தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் இங்கே என்ன ஒரு முறைகேடு நடக்கிறது என்பதை அவரிடம் கேட்டு பெறுவோம். சார் சார் வணக்கம் சார். என்ன ஒரு முறைகேடு நடக்குது? ஏன்னா வாகன ஓட்டிகள் முறையான வரி கட்டி உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை, ஒரு அடிமை போல நடத்துகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து சுங்கச்சாவடி இல்லை, இது கொள்ளை சாவடி தான். ஏன்னா தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடிப்படையிலேயே இந்த சுங்கச்சாவடி இந்த இடத்துல இருக்க வேண்டியது கிடையாது. இந்த சுங்கச்சாவடி ரெட் ஹில்ஸ் வந்து ஊர் உள்ளே இருக்குது. இது வந்து சோழவரத்துக்கு அந்த பக்கம் போனோன்னு ஏற்கனவே டிராஃபிக் ராமசாமி போட்ட கேஸு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இவர்கள் இங்கேருந்து நவுத்தவே இல்லை. ஊருக்குள்ளே இருந்து ஊரில் இருக்கிற வண்டி மொத்தத்திலே பணம் வசூல் பண்ணோன்னு திட்டம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சுங்கச்சாவடி வந்து கடந்த 20 ஆண்டுகளாக, அதாவது இந்த சாலை வந்து ஏற்கனவே சென்னை ஆந்திரா சாலை, இதை விரிவாக்கம் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய மோசடியோ மிகப்பெரிய கொள்ளை காலாவதியான சுங்கச்சாவடியில் இதுவும் ஒன்று. அதாவது சோழவரம் பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. எத்தனை ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக ஒரு பாலத்தை கட்டி கொண்டு அதை கட்டுறன்னு சொல்லி ஹெவி டிராஃபிக்கு. இதுக்கப்புறம் ரோடு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து 4 வழி பாதை தான் இருக்குது, 6 வழி பாதை பண்ணணும். இதெல்லாம் இல்லாமையே இந்த சுங்கச்சாவடி வந்து தொடர்ந்து 15 ஆண்டுகளாக பணம் வசூலிக்க செய்யப்பட்டது. இந்த சுங்கச்சாவடி காலாவதி ஆனது. இதில் ஒப்பந்ததாரர் கிடையாது, வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட்டு தான். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் வரைக்கும் பண்ணக்கூடியவங்க. இந்த சுங்கச்சாவடியில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் ஆகக்கூடிய இடம் இது. ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் வசூலாகுது. இந்த ரோடு சாலை பாருங்கள், இங்கே சுற்றி லைட்டு கிடையாது, போர்டு வசதி கிடையாது. மக்கள் இங்கே வந்து இறங்குற மக்களுக்கு வந்து டாய்லெட் போக முடியாது, டாய்லெட்டுக்கான இடமே கிடையாது. எங்கேயாவது டாய்லெட் இருக்கா கேளுங்க, ஒன்று ஆஃபீஸ் உள்ள இருக்குது, அதுவும் பூட்டி வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ் கிடையாது. விபத்துன்னு தான் இவங்க 108 தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி வாகனங்கள் வந்து விபத்தை ஏற்பட்டால் கிரேன் வேணும், கிரெயினே கிடையாது. எல்லாம் வாடகை கிரெயின்னு ஏதோ அந்த நேரம் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க செவுத்தில். அப்படி தான் இது பண்ணுது. இது இல்லாத ஏற்கனவே ஃபாஸ்டேக்கில் நிறைய முறைகேடு. அதாவது 10 சக்கர வாகனத்தில் 12 சக்கரத்துக்கான பணத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய கொள்ளை. அது தெரியாது. ஏன்னா இங்கே டிஜிட்டல் போர்டு கிடையாது. ஒரு வாகனம் வருதுன்னா அவளுக்கு முன்கூட்டியே பேரிகேட் வச்சு இந்த வாகன நம்பர் எடுத்து இந்த வாகனத்துக்கு எவ்வளோ கட்டணம் எடுக்க போகிறாங்கன்றது போர்டு வரணும். எந்த வசதியும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து நிதின் கட்கரி சொல்ல நாங்கள் சேட்டலைட்டில் பணம் எடுக்க போகிறோம். மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம்தான் இது. அதாவது வந்து எப்படின்னா இப்போது 3000 ரூபா கட்டினா ஆண்டு முழுக்க போகலான்னு. அது வந்து எல்லா வாகனத்துக்கும் இல்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டோல் பகுதியில் இருக்கக்கூடிய பாஸ் வச்சிருக்கிற வாகனங்களுக்கு வந்து இந்த சிஸ்டமு, அந்த சிஸ்டம் வந்து 300 ரூபா வசூல் பண்ணோம். ஒரு 300 ரூபா ஒரு மாதத்துக்கு. அந்த 300 ரூபாவை ஆண்டுக்கு 3000 ரூபா கேட்குறாங்க. ஆனால் நிதின் கட்கரி அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியா முழுக்க வெறும் 3000 ரூபா கட்டிட்டு போகலான்னு ஒரு கவர்ச்சிகரமான ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிடுறார். இவர் பார்லிமெண்ட்டில் சொன்னது 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் எடுக்கப்படும் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் அந்த 60 கிலோமீட்டர் சுங்கச்சாவடி எடுக்கவில்லை, சொல்லி 2 ஆண்டு ஆகுது. அதே மாதிரி நகராட்சி, டவுனு, பஞ்சாயத்துக்குள்ளே, ஊருக்குள்ளே இருக்கிற சுங்கச்சாவடியெல்லாம் எடுக்கப்படும்னார். அப்படி பார்த்திங்கன்னா இந்த நல்லூர் சுங்கச்சாவடி எடுக்கப்பட வேண்டிய சாவடி இது இன்னும் இது வரைக்கும் ஆகுது. இதுவும் பார்லிமெண்ட்டில் சொன்ன வேர்டு. இது எல்லாமே எதையும் வந்து அறிவிப்புக்கு செய்யலை. ஏன்னா இதில் கோடிக்கணக்கான ரூபாய், இதில் மெயின்டெனன்ஸுன்ற போரில் ஒரு நாளைக்கு 15 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷனில் பாதி அமௌண்ட் மெயின்டெனன்ஸுன்ற பேரில் எடுக்கிறாங்க. இங்கே எங்கேயாவது மெயின்டெனன்ஸ் எதா இருக்கா பாருங்கள், டாய்லெட் இருக்கா, ஆம்புலன்ஸ் இருக்கா பாருங்கள், கிரேன் வண்டி இருக்கா பாருங்கள். எந்த பெருக்கிற வசதி இல்லை, லைட்டு வசதி இல்லை. இதுக்கான லைட்டு கூட போடுறது பார்த்திங்கன்னா மதுரவாயில் டு தாம்பரம்லாம்
தீபம் ஏற்றி போராட்டம் பண்ண பிறகு தான் லைட்டு வசதியே பண்ணாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இப்போது இந்த ஃபாஸ்டேக்கில் வந்து ஃபாஸ்டேக் இல்லைன்னா உங்களை வந்து டபுளாக போடுவேன்றாங்க. அதாவது ஃபாஸ்டேக் கார்டு இல்லைன்னா டபுளாக போடுவேன்னாங்க. பணம் இல்லை, சில டைம் நெட்டு ப்ராப்ளம் இருக்கா, ஓனர் போட மாட்டான். ஏன்னா ஒரு டோலும் ஒரே கட்டணம் கிடையாது. இப்போ 10 டோலு 50 ரூபா, ஒரு டோலுக்கு 10 டோலுக்குன்னா 500 ரூபா போட்டுருவான். ஒரு டோலில் 300, ஒரு டோலில் 600, ஒரு டோலில் 140, ஒரு டோலில் 90 இப்படி வசூல் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுனா அந்த பணம் போடுறது வந்து 10ஆம் போகும். அதை வச்சு இவங்க வந்து இந்த பணத்தை வந்து அதிகம் டபுளாக வசூல் பண்ண திட்டப்படுறாங்க. எல்லாமே கலெக்ஷன் பண்ணதுக்கான திட்டங்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்டேக் இதில் எடுக்க போகிறாங்க. அதாவது சேட்டலைட்டு கூட என்னன்னா இப்போ இந்த டோலுக்கும் இன்னொரு டோலுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்பிட்வீன் 40-50 கிலோமீட்டரில் வாகனங்கள் ஏதாவது டோல் ரோட்டில் வந்து அதுலேயும் பணம் வசூல் பண்ண தான் திட்டம் போடுறாங்க. ஆகவே இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து தமிழக அரசு இப்போ எப்படி கல்வி கொள்கையில் பணம் தர மாட்டேன்னு மறுக்கிறாங்களே, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ போராடணும்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி இந்த சுங்கசாவடிக்கெல்லாம் மாநில அரசு ஒரு விசாரணை அதிகாரி வைங்க. எந்தெந்த சுங்கசாவடிகள் வந்து காலாவதி ஆனது நீங்களே வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கீங்க. 32 சுங்கசாவடிகள் காலாவதி ஆச்சுன்னு சட்டசபையில் தீர்மானம் எழுதப்பட்டு திரு ஏவா வேலு அவர்கள் எட்டு போய் நிதின் கட்கரி கொடுத்துட்டு வந்து 3 வருஷம் மேலே ஆகுது. என்ன ஆச்சு? அது காலாவதியான சுங்கசாவடி எங்கே? காலாவதியான சுங்கசாவடியில் எப்படி வசூலிக்கிறார்கள்? ஏன் அவங்கள தடுக்கவில்லை? அதை குறைஞ்சது காலாவதியான சுங்கசாவடியில் ஒரு விசாரணை அதிகாரியாவது வைக்கணும். அப்படி நீங்கள் விசாரணை அதிகாரி வைக்கலனா நாங்கள் முதல்வர் வீட்டு முன்னாடி விசாரணை அதிகாரி வைக்க வேண்டும். காலாவதியான சுங்கசாவடிகளை விசாரிக்க வேண்டும். இந்த சுங்கசாவடிகள் தான் 52% விபத்து நடக்குது. சுங்கசாவடியில் அதிகமான விபத்து. எந்த அடிப்படை வசதி இல்லை, எந்த அனிமல் கிராசிங் தடுக்கலை, எந்த பாலங்களாண்டெல்லாம் வந்து சரியான வழிமுறை பண்ணலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க பண வசூல் பைய ரோடை போட்டுட்டு பணத்தை வசூல் செய்கிறாங்க. இதை வந்து கண்காணிக்க முதல்வர் அவர்கள் ஒரு விசாரணை அதிகாரி, அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜோ இல்லை ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் போட்டு இந்த சுங்கசாவடியிலே பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து நான் மட்டும் சொல்ல, அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், அதாவது ஒட்டுமொத்தமான மக்களும் இந்த சுங்கசாவடி இது பர்னூர் ஆகட்டும், சூரப்பேட்டை ஆகட்டும், மதுரவாயில் எல்லாமே காலாவதி ஆனது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய ரோடில் வந்து அவங்க சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணி இது குறித்து விசாரணை செய்ய வேண்டும். இல்லையாவது லோக்கல் காவல் நிலையத்தில் எங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனையில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை ஒட்டுமொத்தமாக சுங்கசாவடிக்கு பாதுகாப்பாகவும் அங்கே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ரவுடிசம் இதெல்லாம் தொடர்ந்து அதிகமாகுது. நாங்கள் அரசுக்கு 10 ஆண்டு ஆகுது கோரிக்கை கொடுத்து. இப்போ கலெக்ஷன் ஆகக்கூடிய 55,000 கோடி ரூபாவை லாரி உரிமையாளர் நாங்களே ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு ஒரு முறை கட்ட தயாராக இருக்கிறோம் சொல்லி ஏன் அரசு ஒத்துக்க மாட்டுது? இப்பொழுது கலெக்ட் பண்ணுற இந்த 55,000 கோடியை வரும் ஆண்டுகளில் 1,30,000 கோடி வசூல் திட்டம் போட்டிருக்காங்க. இதை இப்போது நம்ம பொங்கி எழலை, நம்ம பண்ணலை, நம்ம போராடலைன்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய மிரட்டல். இங்கே வந்து இந்த ரெட் ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் தான். நீ ஒரு வண்டி கொஞ்ச நேரம் நிறுத்துற அடிப்பேன். அந்த நிலைமை இங்கே நிறைய இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. நீங்கள் சோழவரம் ரெட் ஹில்ஸ் ஸ்டேஷனில் பாருங்கள் வழக்கு எத்தனை இருக்குன்னு. இது தொடர்ந்து நடைபெறுது. ஆகவே இந்த இடத்துல ஒரு சுங்கசாவடிக்கு ஒரு சிறப்பு அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குறைத்திருக்கும் அதிகாரி ஒருத்தர் வேணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக சார். இப்போ நம்ம பார்த்துருப்போம், லாரிகள் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் தான் நம்மிடம் பேசினார். இவர் கூறும்போது பார்த்தோம்னா இந்த சுங்கச்சாவடி காலாவதியான சுங்கச்சாவடி என்றும், அதே போன்று இப்பகுதியில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்பட்டால் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அழைத்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் இல்லை, கிரேன் வசதி இல்லை. அதே போன்று சாலைகள் முழுவதுமே வந்து சேதமடைந்துள்ளது, மின்விளக்கு வசதி இல்லை உள்ளிட்ட பல்வேறு வந்து குற்றச்சாட்டை வந்து இவர் முன்வைத்துள்ளார். குறிப்பாக இந்த சுங்கச்சாவடி வந்து காலாவதியான ஒரு சுங்கச்சாவடி என்று லாரிகள் உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் அவர்கள் வைத்துள்ள அந்த குற்றச்சாட்டு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தமிழகத்தில் இதுபோன்று எத்தனை சுங்கச்சாவடிகள் வந்து காலாவதியாகி உள்ளது என்பதை கண்காணிக்க ஒரு குழு அமைத்து அதன் தலைமையில் வந்து முதல்வர் நேரடி கவனத்தில் கொண்டு இதன் மீது விசாரணை அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வந்து லாரிகள் உரிமையாளர் சங்க தலைவர் வைத்துள்ளார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. கண்ணன் சார். திருவள்ளூர் ரிப்போர்ட்டர் மோகன் அளித்த அந்த செய்தியை இப்போது நாம் பார்த்தோம். இந்த சத்தியம் டிவியின் இந்த பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்பது போல இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த
செங்குன்றத்தை அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் என்னென்ன முறைகேடுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்றும், சூரப்பட்டு, மதுரவாயல் மற்றும் அந்த சோழபுரம் பகுதிகளில் தொடர்ந்து அடியாட்கள் மூலமாகவும் அந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் மூலமாகவும் அவர்கள் மிரட்டப்பட்டு அங்கு இந்த மோசடி நடைபெறுவது மற்றும் இந்த சுங்கச்சாவடியில் உள்ள இந்த அடிப்படை வசதிகள் கூட செய்யவில்லை என்று லாரி உரிமையாளர் சங்க தலைவர் அந்த யுவராஜ் அவர்கள் தெரிவித்ததையும் நாம் இப்போது கேட்டோம். இந்த சுங்கச்சாவடியை பொறுத்தவரை இப்போது அங்கு என்ன நிலவரம் இருக்கிறது, இந்த சுங்கச்சாவடியில் இப்போது இந்த கட்டண வசூல் மற்றும் இந்த கட்டண வசூலுக்கான அந்த ஊழியர்களுக்கும் அந்த ஓட்டுநர்களுக்கும் மற்றும் அந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையேயான வாக்குவாதம் நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைத்தான் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நல்லூர் சுங்கச்சாவடியை நாம் இப்போது பார்த்தோம். மோகன், நீங்கள் கூறியது போலவே இங்கு இந்த அடிப்படை வசதிகளே இல்லை, அடிக்கடி மோதல் நடைபெறுகிறது என்று கூறி பல்வேறு புகார்களும் அங்கு வந்திருப்பதாக கூறினீங்க. ஆனால் இப்போது அந்த சுங்கச்சாவடியில் உள்ள அந்த ஆம்புலன்ஸ் வசதியோ அல்லது அது டாய்லெட் வசதியோ அந்த மின்விளக்கு வசதியோ இன்றும் அந்த பகுதியில் இருக்குதா இல்லையா, அல்லது அந்த சுங்கச்சாவடியில் மக்கள் இப்போதை பகல் நேர அந்த போக்குவரத்து இதுலையும் காத்திருக்கும் வாகனங்கள் எவ்வளவு இருக்கும்? நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னது பார்த்தோம்னா இப்போ பார்த்தா இந்த நம்ம நிற்கிறது அந்த சுங்கச்சாவடியில் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் கூட, அதாவது அந்த 1033 என்று அழைக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் கூட இல்லை. அதே போல் அந்த டோ வாகனம் என்று சொல்லுவாங்க, அதாவது வாகனங்கள் செல்லும்போது இந்த சுங்கச்சாவடி ஒட்டியுள்ள சாலைகளில் செல்லும்போது பழுதாகி நின்றால் அதை இழுத்து செல்லக்கூடிய அந்த வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்களும் இல்லை. அதே போன்று விபத்து ஏற்பட்டால் அதை மீட்கக்கூடிய கிரேன் வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேன் வாகனமும் இந்த இடத்தில் இல்லை. குறிப்பாக இந்த மின்விளக்கு என்பதும் ஒரு அடிப்படையாக ஒன்று தேவையென்றால் இருள் நேரத்தில் வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய ஒரு பயம் உண்டாகும் ஒரு சூழலே இந்த இடத்தில் உள்ளது. பகல் என்றால் தற்போது வாகனங்கள் பார்த்தோம்னா நீண்ட வரிசையில், அதாவது குறிப்பாக ஒரு அரை மணி நேரத்திற்கு நிற்கக்கூடிய வாகனங்கள் என்ற கணக்கிலேயே தற்போது வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிறது. இந்த இடத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வழிப்பறி சம்பவங்கள் ஏற்படும் அளவிற்கு கூட இருண்ட நேரங்களில் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக அந்த கழிப்பறை வசதி இல்லாததால் திறந்த வெளியில் மலம் கழிப்பது, திறந்த வெளியில் அந்த சிறுநீர் கழிப்பது உள்ளிட்ட பணிகளில் இந்த வாகன ஓட்டிகள் ஈடுபட்டு வருவது. அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னால், நாங்கள் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்ட்ராக் மூலமாக வரி செலுத்துகிறோம், எங்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தற்போது வெயில் காலம் தூங்கிவிடப் போகிறது, இந்த நேரத்தில் ஒரு குடிநீர் வசதி கூட இல்லாமல் எங்களிடம் பணம் வசூலித்து அப்படி என்னதான் செய்கிறார்கள். வாகனங்கள் செல்லும் வழி, அதாவது இந்த சுங்கச்சாவடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதும் அங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளது. அதே போன்று பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை கண்காணிக்க கூட இவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் வழி இல்லாமல் குறிப்பாக பணம் வசூலிப்பதையே குறியாக உள்ளனர். குறிப்பாக அந்த ஃபாஸ்ட்ராக் என்றக்கூடிய அந்த அட்டையில் பணம் இருந்தால் கூட பணம் இல்லை என்று சொல்லி டபுள் பேமெண்ட் வசூலிக்கக்கூடிய ஒரு மோசடியான ஒரு நிலையே இந்த சுங்கச்சாவடியில் அரங்கேறி உள்ளது. ஒரு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது கண்ணன் சார். மோகன், நீங்கள் அங்குள்ள நிலவரத்தை முழுமையாக கூறினீர்கள். சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா என்பது தொடர்பாக சத்தியம் டிவியின் பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் நிகழ்வில் தற்போது இந்த தமிழகம் முழுவதும் இந்த சுங்கச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகி போனதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு சுங்கச்சாவடிகள், சென்னையை சுற்றிலும் உள்ள பல சுங்கச்சாவடிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடிகள் ஆகியவற்றிலும் இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகள், செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை அது காலாவதியாகிவிட்டது. நாளொன்றுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை மக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அந்த சாலை குண்டும் குழியுமாக சரியாக இல்லை. சாலையில் போகும் பயணிகளுக்கு ஒரு விளக்குகள் கூட அங்கு இல்லை, ஒரு கழிவறை வசதி இல்லை, அவசர மருத்துவ உதவிக்கான வசதி இல்லை. விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதியில் இருந்து கிரேன் கூட அந்த வாகனங்களை தூக்குவதற்கோ அல்லது அந்த வாகனங்களை பிரித்து அங்கு உள்ளே சிக்கியுள்ளவரை மீட்டு உயிரை காப்பாற்றுவதற்கான எந்த அடிப்படை வசதிகளோ இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு விதிமீறல்கள் நடைபெற்று வருவது தொடர்பாக நாள்தோறும் புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த புகார்கள் தொடர்பாக நமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன் இப்போது இந்த தகவல்களை நேரலையில் அங்கிருந்து தெரிவித்தார். இப்போது நமது செய்தி தலைமை சண்முக சுந்தரத்திடம் நாம் செல்லலாம். இந்த சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா, சத்தியம் டிவியின் பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் தொடர்பாக அதில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள், தீர்வுகள் தொடர்பாக லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் மற்றும் நமது செய்தியாளர் திருவள்ளூர் செய்தியாளர் மோகன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களிலிருந்து அவரிடம் கேட்கலாம். சண்முக சுந்தரம் சார், வணக்கம். வணக்கம் கரண். வணக்கம். இந்த சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா என்ற பிரச்சனையானது இது நாடு முழுவதும் மிக முக்கிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. இது தமிழகத்தில் சட்டமன்றத்திலேயே 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நெடுஞ்சாலைத்துறையால் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடிகளில் இந்த வரம்பு மீறும்
ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள் அடியாட்கள் என்ற பெயரில் பணியமர்த்தப்பட்டு அவர்கள் நள்ளிரவிலும் மற்றும் பகல் பொழுதுகளில் செல்லக்கூடிய பொதுமக்கள், பயணிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்களை ஒரு மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதற்கு என்ன தீர்வு என்று அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் தெரிவித்திருந்தார். ஒரு குறை தீர்க்கும் அதிகாரி, ஓம்புட்ஸ்மன் மாதிரி ஒரு 4 சுங்கச்சாவடிகளுக்கு ஒரு ஆளை போட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க சம்பவ சுந்தரம்? நிச்சயமாக அவர் சொன்னது 100% உண்மை கண்ணன். ஏனென்றால் நீங்கள் பல சுங்கச்சாவடிகளிலே பணிபுரிகள் யார் என்று பார்த்தால் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. இங்கு பயன்படுத்துவர்கள் பெரும்பாலோர் தமிழ்நாட்டிலே வாகனத்தில் சுங்கவரி செலுத்துவோர் பற்றினா பெரும்பாலோர் தமிழர்கள் தான். அவர்கள் செல்லும் போது அவர்கள் பேசும் பாஷை புரியாது. குறிப்பாக இந்த சுங்கச்சாவடியிலே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அவர் அடாவடியாக எனக்கு தெரியாது, தமிழ் தெரியாது, நீ வரி கட்டு என்று மிரட்டும் துணியில் தான் பேசுகிறார். அங்குள்ள பலர் நம்மிடம் தொடர்ந்து பேசிய அடுத்துதான் இதை நாம் சிறப்பு செய்தியாக தற்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பல சுங்கச்சாவடி தொடர்ந்து வந்தாலும் இந்த ஒரு சிங்கச்சாவடி ஏன் எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்கிருந்து மிரட்டல், அதாவது யாராவது ஒருவர் ஏன் கட்ட வேண்டும், என்னிடம் பணம் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஃபாஸ்டாகிலே அவருக்கு வங்கியிலே பணம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 20,000-30,000 ரூபாய் பணம் இருக்கிறது. ஆனால் லோ பேலன்ஸ் என்று வருகிறது. லோ பேலன்ஸ் வருகிறது. நான் என்ன செய்வேன் என்று கேட்ட பொழுது அதெல்லாம் எங்களுக்கு அதுவும் அவசரமாக ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வண்டியை விடுமா, வேணா 2 மடங்கு பணம் கட்டிட்டு போவாதான் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர் கேட்கிறாரு. இவர் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பாஷையும் புரியல, ஒண்ணும் தெரியல. அதுல அந்த வடநாட்டவர்கள் திமிர்த்தனமாக, அதாவது நம்முடைய பணம், ரோடு போட்டதே நம்முடைய வரி பணம், வரி கட்டுவது நாம் தான் வரியும் கட்டுகிறோம். ஆனால் நமக்கு பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நம்மை எதிர்த்து பேசுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். கேட்டால் ஒரு 4 பேர் உடனடியாக ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து கொண்டு மிரட்டுவது, அதாவது பெண்கள் எல்லாம் தனியாக போனால் என்ன நடக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். வேறு வரியின்றி தண்டத்துக்கு அதிகிறோம் என்ற வகையில் கட்டுவார்களை தவிர வேற எந்த பணம் கட்டுகிறோம், வரி கட்ட வேண்டும் என்பதை யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எரிச்சலையும் ஒரு கோபத்தையும் உண்டாக்கும் அளவில் தான் அந்த சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வடநாட்டவர்களுடைய அந்த அவர்கள் மொழியும் அவர்கள் தாண்டோனித்தனமாக திமிர்த்தனமாக பேசுவது என தொடர்ந்து ஒரு மிரட்டும் துணியில் தான் இது போன்ற சுங்கச்சாவடி அடங்கியிருக்கிறது. அதுவும் இரவு நேரங்களிலே இது இன்னும் அதிகமாக மாறிக்கொண்டிருக்க என்பதுதான் யதார்த்த நிலையாக காணப்படுகிறது. பகல் நேரங்களால் போலீசார் அங்கிருந்து ஒன்று அங்கு காணப்படுவார்கள். மற்ற நேரங்களில் சுத்தமாக இரவு நேரங்கள் இருக்க போவதில்லை. மிரட்டும் துணி மட்டும்தான் இது போன்ற இடங்களில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. லாரி உரிமையாளர்களும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை நம்மிடம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிரூபணம் செய்யும் வகையில் தான் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜும் நம்மிடையே தற்போது நேரலையில் இருந்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்துக்களை. அதாவது காலாவதியான ஒரு சுங்கச்சாவடியிலே சட்டத்துக்கு விரோதமாக இது போன்று வரி வசூல் நடைபெறுகிறது என்பதுதான் கட்டண கொள்ளை, பகற்கொள்ளை என்பார்களே, அந்த பகல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமசுந்தரம், இந்த ஃபாஸ்டாக் விதிமுறைகள் புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்காங்களா? இந்த அமல்படுத்தப்பட்டதுல இந்த பேங்க் பேலன்ஸ் இருக்குதா, மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு, இவர்கள் இருந்தாலும் இந்த பணத்தை எவ்வாறு கட்டுவது, அவர்களுக்கு அதுக்காக குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்குவது, இது தொடர்பான எந்தவித அறிவிப்புகளுமே இந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடிகள் எதிலுமே இல்லை. அதனால் பெரும்பாலான பொதுமக்களுக்கு இந்த புதிய விதிமுறைகள் போய் சென்று சேரவில்லை. இதனாலேயே அவருடைய பயணம் பல சிரமங்களுக்கு உள்ளாகிறது என்ற ஒரு புகாரும் இருக்கிறது. இந்த வங்கி கணக்கு வைப்பு தொகை எவ்வளவு இருக்க வேண்டும், அந்த ஃபாஸ்டாக் அந்த ரீசார்ஜ் செய்வதற்கான வசதி அந்த சுங்கச்சாவடிகள் இருக்கிறதா, அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? இன்று ஒருத்தர் ஃபாஸ்டாக்ல பணம் இல்லை, அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் எதனால ஒரு காலத்தில் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா அதனால் பணம் கவனிக்கலை அப்படின்னா அவரால் அந்த பயணத்தை போக முடியாது. முழுமையாக தடுத்து நிறுத்த அந்த வங்கியில் பணத்தை போட்டு தான் போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் புகார் வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஃபாஸ்டாக் என்பது எதற்காக கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த நீண்ட வரிசையில காத்திருந்து பல நேரம் தாமதத்திற்கு செல்லக்கூடாது சுங்கச்சாவடி என்பதற்காக தான் இந்த ஃபாஸ்டாக் முறையை கொண்டு வரப்பட்டது. ஃபாஸ்டாக் என்பது வேகமாகவும் விரைவாகவும் எளிமையாகவும் சுங்கவரியை செலுத்திட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆன்லைனிலே செலுத்திவிடும். என்றால் நீங்க வெளிநாடுகளில் பார்த்திருக்கலாம், மும்பை போன்ற மாநகரில் பார்த்திருக்கலாம், வாகனம் வருவதும் போதும் தெரியாத அளவுக்கு சென்று கொண்டே இருக்கும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இது என்ன ஆகிட்டு, என்றால் தமிழகத்தில் இதை செய்வது எல்லாமே, கையாள்வது எல்லாமே மற்ற மாநிலிருந்து கையாள்கின்றதால் பெரும் சோதனையாக தான் இந்த வாகனச்சாவடிகள் ஒவ்வொன்றும், சுங்கச்சாவடிகள் ஒவ்வொன்றும் சோதனை சாவடி என்று பெயர் வைத்தால் கூட பரவாயில்லை. மக்களுக்கு சோதனையை தருகின்ற, அதாவது உண்மையிலே ஏண்டா வண்டியில வந்தோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிடலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு தள்ளக்கூடிய வகையில் தான் இந்த சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. ஃபாஸ்டாக்ல மிக தெளிவாக தற்போது எளிமைப்படுத்துவேன் என்ற முறையிலே பல விதிகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் உடனடியாக, அதாவது என்னுடைய வங்கியிலே பணம் இருக்கிறது, ஆனால் பணம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியாத அளவுக்கு என்னுடைய
அக்கௌண்டை பார்த்தால் பணம் இருக்கிறது என்று வருகிறது. ஆனால் அவருக்கு லோ பேலன்ஸ் என்று வருகிறது. அப்போது இது ஏன் தப்பா அவங்க தப்பா? அவங்க தான் பார்க்கணும் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கணும் என்றால் அவங்க தான் வசூலிக்க போறாங்க. வங்கியுடன் நேரடி தொடர்புல இருக்காங்க. அவங்க விசாரிக்கிறது நீங்க விசாரிச்சு சொல்லுங்க. நீங்க விசாரிச்சு என்னோட வங்கியில பணம் இருக்கு என்கிட்ட இருக்குன்னு அத்தாட்சி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதற்காக நான் போய் மெனக்கிட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவசரமாக செல்ல வேண்டாம், 2 மடங்கு கட்டணத்தை கட்டிவிட்டு போ, 2 மடங்கு. அதுவும் இது வெளிப்படையான பகற்கொள்ளை என்பதிலே அது சுங்கச்சாவடிகள் மட்டும்தான் நடைபெறுகிறது என்பதுதான் எல்லோருடைய குற்றச்சாட்டம் இருக்கிறது. வாகன ஓட்டிகள் அனைவருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்படுகிறதுனா அந்த பகுதி அந்த சாலை அங்கு வசூலாகும் தொகை ஒரு நாள் தோறும் எவ்வளவு? ஏனென்றால் யுவராஜ் சொல்றதுல ஒரு முக்கியமானது ஒரு நாளைக்கு மட்டுமே இந்த நல்லூர் சுங்கச்சாவடியில் 25 லட்சம் குறைந்தபட்சமாக அந்த வாகன வசூல் அந்த சோதனை சாவடியில் வசூல் செய்யப்படுகிறது. இது போக மற்றபடி இது திருச்சி போகும் அந்த சாலையில் உள்ள மிக முக்கிய சுங்கச்சாவடி, இதே போல ஒவ்வொரு மாவட்டத்தின் எல்லையிலும் உள்ள அந்த செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி உள்ளிட்ட தூத்துக்குடியில் உள்ள அந்த புதுக்கோட்டை சுங்கச்சாவடி, இதே போல திருநெல்வேலியில் இந்த வள்ளியூர் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடி, மதுரையில் அங்கு உள்ள சுங்கச்சாவடி உள்ளிட்ட அந்த சுங்கச்சாவடிகளில் அந்த சாலை வசதிகள் செய்யப்படுவதற்காகவும் பாலங்கள் கட்டப்படுவதற்காகவும் வசூலிக்கப்படுகிறது என்று அந்த சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுகிறது. ஆனால் பல ஆண்டுகளாக பல கோடி பணம் அங்கு வசூலிக்கப்படுகிறது. எவ்வளவு பணம் வசூலிக்கப்பட்டது, எவ்வளவு அந்த சாலை மேம்பால பணிகளுக்கு செலவிடப்பட்டது, இன்னும் பாக்கி எவ்வளவு இருக்கிறது என்ற வெளிப்படையான அறிவிப்பு எந்த சுங்கச்சாவடியிலுமே இல்லை. இது பகல் கொள்ளையாக ஒரு கொள்ளை ஒரு அபிஷியல் ஒரு கொள்ளை நிறுவனமாக இந்த சுங்கச்சாவடிகள் நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக தொடர்ந்து புகார்கள் அது சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முடிவு தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் சமூகம்? அதாவது நீங்க சொன்னது போல அதிகாரப்பூர்வமாக பகற்கொள்ளை நடைபெறுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் சுங்கவரி செலுத்துவதே எதற்காக என்றால் அதில் மிக தெளிவாக இருக்கிறது, சட்டத்திலே மிக தெளிவாக இருக்கு. சுங்கவரி சாலைக்கான சுங்கவரி செலுத்துவதே சாலையை பராமரிக்க வேண்டும், போதிய விளக்கல் இருக்க வேண்டும், டெலிபோன் பூத் பாதுகாப்புக்காக தொலைபேசிகளை வைத்திருக்க வேண்டும், அங்கங்க இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இடைவெளியிலே தொலைபேசிகளை வைத்திருக்க வேண்டும் என்றால் முதல் ஈசிஆர் பகுதியிலே இந்த சாலை கொண்டு வரும்போது சுங்கச்சாலை வரும்போது இது போன்ற அனைத்துமே கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போது அவையெல்லாம் எங்க இருக்கிறது? அதை ஒழுங்காக பராமரிக்காங்களா? ஏற்கனவே நாம் நம்முடைய செய்தியாளர் மோகன் சொன்னது போல அங்க நல்லூர் சுங்கச்சாவடியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் டோயிங் வைக்கக்கூடாது, ஒரு பாதிப்பு ஏற்பட உடனடியாக அந்த வாகனத்தை அப்புறப்படுத்துவதற்கு நின்றுவிட்டால் கொண்டு சொல்வதற்குள்ள டோ பண்றதுக்குள்ள வாகனம் கிடையாது, ஆம்புலன்ஸ் கிடையாது, கழிப்பறை வசதிகள் கிடையாது. கழிப்பறை வசதி என்று மஸ்ட் என்று கூறியிருக்கிறார்கள், நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இவர்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்வார்கள் தவிர போகின்ற வாகன ஓட்டிகளுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஆனால் வரி மட்டும் குறைக்க மாட்டார்கள், வரியை 2 மடங்கு 3 மடங்கு அபராதம் எல்லாம் போட்டு வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே இது முழுக்க சட்ட விரோதம், அதிகாரப்பூர்வமாக பகல் கொலை நடைபெறுகிறது. எனவேதான் யுவராஜ் சொன்ன கருத்தை தான் நான் மீண்டும் வழிமுறுகிறேன். லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் யுவராஜ் சொன்ன கருத்தை தான் தமிழக அரசு உடனடியாக இதிலே தலையிட வேண்டும். என்றால் ஏற்கனவே சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதியாக எக்ஸ்பயர்ட், அவங்க வசூலிக்கவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இது போன்று நடைபெறுவது என்பது கட்டண கொள்ளை, பகற்கொள்ளையாக தமிழர் நாட்டிலே தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் தற்போது வெளிப்படையாக தெரிகிறது. இதை ஏமாற்றுவது யார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். எனவே உடனடியாக தமிழக அரசு தலையிட வேண்டும், இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்றால் உடனடியாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் வழக்கு தொடர வேண்டும். அதிகாரப்பூர்வமாக வழக்கு தொடரும் பொழுது, தமிழக அரசு வழக்கு தொடரும் பொழுது அதற்கான அழுத்தம் அதிகமாக இருக்கும். நீதிமன்றமும் உடனடியாக தலையிட்டு இதற்கான பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள். என்றால் பராமரிப்புக்கு சேர்த்துதான் நம் கட்டணம் செலுத்துகிறோம், ஆனால் பராமரிப்பே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு என்று பாருங்கள். ஏதேனும் பராமரிப்பு இருக்கா? நீங்கள் அதாவது வாகனம் வருகிறது போறது, சாதாரண சாலைக்கும் இதற்கும் என்ன கட்டணம் செலுத்துவதற்காக ஒரு தடுப்பை போட்டு வைத்திருக்காதை தவிர வேறு எந்த பராமரிப்பும் கிடையாது. குடிநீர் கூட கிடைக்காத சூழ்நிலை தான் அங்கு இருக்கிறது. குடிநீர் வைத்திருக்க வேண்டும், குடிநீர் கிடையாது. எந்த வசதியும் இல்லாமல் ஓய்வறை என்பது இருக்க வேண்டும், ஓய்வறை கிடையாது. அந்த இடத்தில் கூட கட்டண வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு வகையிலே போலீஸ்காரர் ஏதோ ஒரு ஆட்டோவை வைத்து நேரடி காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இது போன்றுதான் நடைபெறும். அதாவது கட்டண கொள்ளையை அதிகாரப்பூர்வமாக நடத்துவதற்கு சுங்கச்சாவடி என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் பொதுவான பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது கண்ணன். யதார்த்தமாகவும் அதுதான் இருக்கிறது கண்ணன். இது இந்த நல்லூர் சுங்கச்சாவடி மட்டுமல்ல, தமிழகத்தின் பல சுங்கச்சாவடிகளில் இதே ஒரு நிலைதான் காணப்படுகிறது. காலாவதியான சுங்கச்சாவடிகளில் கட்டண கொள்ளை நடைபெறுகிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது கண்ணன்.
நன்றி சண்முகசுந்தரம். இந்த சுங்கச்சாவடி கொள்ளை அது தொடர்பாக மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த கருத்து நிச்சயமாக தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழக அரசு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து நேர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சுங்கச்சாவடிகள் என்பது சுங்கச்சாவடி நம்முடைய வரிப்பணம், நம்ம வரிப்பணத்திலே சாலையை போட்டிருக்கிறார்கள். நம்முடைய வரியை வைத்துதான் சுங்கத்திற்காக சுங்க வரி என்ற பெயரிலே சாலைக்காக நம்மிடம் வரியை வசூலிக்கிறார்கள். ஆனால் அங்கு நாம் வரும்பொழுது நம்மிடம் பேசுபவர்கள் மரியாதை கொடுத்து நம்மிடம் பேச வேண்டும். ஆனால் மரியாதை கொடுப்பதல்ல, அதே போன்று மொழி தெரியாமல் இருக்கிறார்கள். நாம் பேசுவது அவர்களுக்கு புரியவில்லை. அவர் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 4-5 பேர் ஒன்றாக கூடிக்கொண்டு செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை இந்த சுங்கச்சாவடிகள் மூலமாக உருவாக்கி வருகிறார்களோ என்ற அச்ச உணர்வு நமக்கு வருகிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இது பல நேயர்கள் பாதிக்கப்பட்ட பல நேயர்கள் நமக்கு தொடர்ந்து தொலைபேசியில் இது போன்று இந்த செய்தியை நீங்கள் கொண்டு வாருங்கள், சத்தியம் டிவி உண்மையை சொல்லுங்கள், நீங்களாவது உண்மையை சொல்லி இந்த வெளிச்சம் போட்டு காட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு பல இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த மிரட்டல் எப்படி மிரட்டுகிறார்கள், அந்த எதிர்த்து தாந்தோணித்தனமாக பேசுகின்ற காட்சி கூட நமக்கு கிடைத்திருக்கிறது. நமது டைரக்டரும் தற்போது கேட்கிறேன், அந்த காட்சியை அவர் ஒளிபரப்பினால் நேரடியாக பார்க்கலாம் எந்த அளவுக்கு மிரட்டப்படுகிறார்கள். அதாவது ஒரு பயணி ஒருவர் கேள்வி கேட்கும் போது எப்படி பதில் சொல்ல, பணம் கட்டுவது நான், கேள்வி கேட்கும் உரிமை எனக்கு இருக்கிறது, ஆனால் பதில் சொல்ல வேண்டிய, ஒழுங்காக பதில் சொல்ல வேண்டியவர் எப்படி பதில் சொல்ல என்பதை நீங்களே பாருங்கள் கண்ணன். புரியுதா? நான் கன்சியூமர் வர சொல்லுங்க, யாரையா வந்து பார்க்க சொல்லுங்க. மேனேஜரோ யாரோ இதுக்கு ரெஸ்பெக்ட் ஆகலையா, அவங்க வரணும் தப்பு நீங்க பேசுறது. வர சொல்லுங்க. பின்னாடி ஏன் போனோம், பின்னாடி ஏன் போனோம், நான் ஏன் பின்னாடி போனோம்? அவர் தான் இன்சார்ஜ், அவரே பின்னாடி போடாம இறக்கி பேசு, ஐயா இறக்கி பேசுப்பா, ஐயா இறக்கி பேசுப்பா, நீ இறக்கி பேசு. இந்த நல்லூர் சுங்கச்சாவடியில் அங்கு பணம் செலுத்த வந்த அந்த வாகன ஓட்டுநர் மற்றும் வாகன உரிமையாளரிடம் அந்த ஊழியர்கள் பேசுவது எவ்வாறு இருக்கிறது என்றால் நாம் இப்போ பார்த்தோம். இது ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலுமே இது போன்று ஊழியர்கள் வந்து மிகவும் அநாகரிகமாக அந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் பேசுவதும் மிரட்டுவதும் வாகனங்களை பின்னே எடுக்க வேண்டும் என்று உடனடியாக கூறுவதும் அங்கு தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. அதில் ஒரே ஒரு உதாரண காட்சியை தான் இப்போது நாம் அந்த நல்லூர் அந்த சுங்கச்சாவடியில் பார்த்தோம். இது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் செங்குன்றத்தை அடுத்து இந்த நல்லூர் சுங்கச்சாவடி இருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியில் தான் அந்த ஃபாஸ்ட்ராக் அமௌண்ட் கட்டுவதற்கு அதற்கான வங்கி கையிருப்பு இல்லை என்பதால் உடனடியாக முழுமையாக கட்டிவிட்டு தான் வங்கியை எடுத்துச் செல்ல வேண்டும், அந்த வாகனத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் மிரட்டக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் பயணிகள் அங்கு வாகன ஊழியரிடம் அவர்களுக்கு உள்ள சந்தேகங்களையோ அல்லது அந்த சாலையில் செல்வதற்கான அவர்களுக்கான ஒரு உரிமையையோ மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போது சுங்கச்சாவடிகளில் காணப்படுகிறது. இது நல்லூர் சுங்கச்சாவடி மட்டுமல்ல, இது தமிழகம் முழுவதும் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் இதே போன்ற நிலைதான் நீடிக்கிறது. இப்போது நம்ம திருவள்ளூர் செய்தியாளர் மோகன் அங்கிருந்து நமக்கு அந்த காட்சிகளையும் மற்றும் அந்த சுங்கச்சாவடியில் உள்ள அடிப்படை வசதிகளற்ற அந்த சூழ்நிலையையும் அவர் காண்பித்தார். இதுபோல்தான் தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் இதே போன்ற நிலைதான் நீடிக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தமிழக அரசுதான் தீர்வு காண வேண்டும். இது மத்திய அரசு நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் வருகிறது என்று நாம் அதை புறந்தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் அது ஒவ்வொரு நாளும் அங்கு பாதிக்கப்படக்கூடிய பயணிகள், தமிழக பயணிகள், அவர்களது பயணத்தை சாலை வழியாக தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. பொது போக்குவரத்தின் வழியாக சென்றால்தான் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்திற்கு செல்ல முடியும். அவசரத்திற்கு ஒரு சுங்கச்சாவடியை தாண்டி செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. சுங்கச்சாவடி அது மிகப்பெரிய சோதனை சாவடியாக மட்டுமில்லாமல் பகற்கொள்ளை, அதாவது அதிகாரப்பூர்வ கொள்ளையடிக்கும் ஒரு மையமாக அந்த இருக்கிறது சோதனை சாவடி மையங்கள் என்றுதான் இப்போது நமக்கு இந்த நேரலையின் மூலமாக பல்வேறு தரப்பினரின் புகார்கள், கருத்துக்களின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதே தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கிறது. சத்தியம் டிவியின் பிக் பஞ்ச் இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா நிகழ்ச்சியின் சிறப்பு நேரலையின் மூலமாக மக்கள் படும் அவதியில் ஒரே ஒரு துளி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு
துயர சோக நிகழ்வுகள் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான பயணிகள் அங்கு அதை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களது குரலை எதிரொலிக்கும் நிகழ்ச்சியாகத்தான் சத்தியம் டிவியின் பிக் பெஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சிறப்பு நேரலை சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது.